ஹாய் everyone. இந்த எபிசோடில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம ப்ளே பண்ணுற இந்த கார்ட்ஸை வச்சு சிம்பிளாக சூப்பராக ஒரு மேஜிக் எப்படி பண்ணலான்றது தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோ முடிவில் நீங்களே ஒரு மேஜிஷனாக ஆகிடுவீங்க. நம்பலையா? நீங்கள் வேணும்னா பாருங்கள். இந்த வீடியோவில் வர மேஜிக்கை நீங்கள் கற்றுக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்னு அத்தனை பேர்கிட்டையும் பண்ணி காட்டி சும்மா அசத்த போகிறீங்க. ஸோ நோ மோட்டோ, வாங்க இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே சைட்டில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த மேஜிக்கை எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னோட ஃப்ரெண்ட். அவர் மேஜிக் பண்ணி காட்டுறப்போ இந்த மேஜிக் எதுக்கு நம்ம வியூவர்ஸ் கூட ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் அவர் எனக்கு மேஜிக் பண்ணி காட்டினதையும் அது எப்படி பண்ணுறதுன்றதை ரிவீல் பண்ணதையும் நான் வீடியோவாக ஷூட் பண்ணிக்கிட்டேன். அதைத்தான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட்டாக நம்ம ப்ளே பண்ணுற கார்ட்ஸ் எடுத்து நல்லா ஷஃபிள் பண்ணார். அப்புறம் கையில் இருக்க கார்ட்ஸில் சிலதை எடுத்து 4 பார்ட்டாக டிவைட் பண்ணி டேபிளில் வச்சார். மீதி இருக்கிற கார்ட்ஸில் ஒன்று டப்புன்னு எடுத்து நீட்டி எங்கிட்ட தந்து டேபிளில் வைக்க சொன்னார். அப்புறம் ஒரு கார்டு எடுத்து இந்த கார்டை வச்சு தான் மேஜிக் பண்ண போகிறோம், ஸோ அதை அவருக்கு காட்டாமல் என்னென்னு பார்த்துட்டு அதை என்ன கார்டுன்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னார். நான் என்ன பண்ணேன்னா அந்த கார்டு என்னென்னு கேமராவுக்கு காமிக்க சொன்னேன். ஏன்னா அப்புறம் நான் தந்த கார்டு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா வீடியோ ப்ரூஃப் இருக்குல்ல. அப்புறமா ஆல்ரெடி டிவைட் பண்ணி வச்சிருக்கு இந்த 4 செக்ஷனில் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் அந்த கார்டு வைங்கன்னு சொன்னார். நான் மேலே சிம்பிளாக வச்சேன். நீங்கள் வேணும்னா மற்ற கார்ட்ஸ் கீழே மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். அப்போ தான் பார்க்குறவங்களுக்கு இன்னும் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். அப்புறம் கையில் இருக்க பேலன்ஸ் கார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தந்து எங்கே வேணாலும் மிக்ஸ் பண்ணி வைங்கன்னு சொன்னார். நானும் முடியுமானவரை மிக்ஸ் பண்ணி வச்சேன். ஃபைனலாக டேபிளில் முன்னாடி வைக்க சொன்ன கார்டையும் எடுத்து டேபிளில் இருக்க மற்ற காசு கூடவே சேர்த்து வச்சார். இந்த டேபிளில் ஒரு கார்டை இவ்வளோ நேரமாக வச்சுருந்தோம்ல, அது ஏன்னு பின்னாடி சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறுபடியும் முதல்ல பண்ண மாதிரி நல்ல கார்ட்ஸை ஷஃபிள் பண்ணார். அப்புறமா அவர் ஷஃபிள் பண்ணது பத்தாதுன்னு உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்களும் ஷஃபிள் பண்ணுங்கன்னு எங்கிட்ட தந்தார். ஏதோ நம்ம திருப்திக்கு அப்படி இப்படிமா கொஞ்சமாக ஷஃபிள் பண்ணிவிட்டு அவர்கிட்டே கொடுத்துட்டேன். அவர் மறுபடியும் ஒரு வாட்டி ஷஃபிள் பண்ணிட்டு எல்லா கார்ட்ஸையும் வச்சு ஏதோ பயங்கரமாக கணக்கெல்லாம் பார்த்தாரு. அப்புறம் சில கார்ட்ஸ் எடுத்து அங்கே இங்கேயுமா அரேஞ்ச் பண்ணி வச்சார். அப்புறம் அத்தனை கார்ட்ஸை எங்கிட்ட தந்து அதோட கோர்னரில் ரொம்பவும் டைட்டாக இல்லாமல் மீடியம் டைட்டில் பிடிக்க சொன்னார். நானும் சரின்னு பிடிச்சிட்டு இருந்தப்போ பல்லாருன்னு ஒரு அடி. அத்தனை கார்ட்ஸும் சிதறி போய் ஒரே ஒரு கார்டு மட்டும் கையில் பேலன்ஸாக இருந்துச்சு. இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்குமே. கரெக்ட், இந்த கார்டு தான் அவர் நம்மக்கிட்ட தந்து ஞாபகம் வச்சுக்க சொல்லி தந்த கார்டு. அது அப்படிங்க அத்தனை கார்ட்ஸ்லையும் நம்ம பார்த்த கார்ட்ஸ் மட்டும் இல்லாமல் தனியாக நிற்கிது அப்படின்னு கேட்பீங்களே, அதான மேஜிக். இப்போ இந்த மேஜிக்கை கற்றுக்க ரொம்ப ஆவலாக இருப்பீங்கல்ல. நான் இப்போ அந்த மேஜிக்கை எப்படி பண்ணுறேன்றதை ரிவீல் பண்ணுறேன். அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க, அடப்பாவியலா இவ்வளவு தான் மேட்டரா அப்படின்னு உங்களுக்கே தோணும். முதல்ல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கையில் இருக்க கார்ட்ஸை நல்லா ஷஃபிள் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த கார்ட்ஸை சிலதை இப்படி 4 பார்ட்டாக டிவைட் பண்ணி டேபிளில் வைங்க. அப்புறம் கையில் பேலன்ஸாக இருக்க கார்ட்ஸில் ஒன்று எடுத்து அவங்ககிட்ட கொடுத்து தனியாக சரி இல்லைன்னா ஆல்ரெடி நம்ம டேபிளில் டிவைட் பண்ணி வச்சுருக்க கார்ட்ஸுக்கு மேலே சரி வைக்க சொல்லுங்கள். இதிலெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. டேபிளில் வைக்க சொல்கிறது எதுக்குன்னா அவங்க மைண்டை டைவெர்ட் பண்ணத்தான். எதுக்கு இந்த கார்டை டேபிளில் வைக்க சொன்னார் அப்படின்னு அவங்க கவனம் பூரா டேபிளில் வச்ச கார்டு மேலே தான் இருக்கும். நம்ம எதில் மேஜிக் பண்ண போகிறோம் எங்கே மேஜிக் பண்ண போகிறோம்னு அவங்களுக்கு கன்ஃபியூஷன்லேயே வச்சுருக்கணும். இல்லைன்னா உஷார் ஆகிடுவாங்க. ஓகே, இப்போ நான் சொல்ல போகிறத கவனமாக கேட்டுக்கோங்க. அவங்க நம்ம கொடுத்த கார்டை டேபிளில் தனியாக வைக்கலாமா இல்லை டேபிளில் இருக்க மற்ற கார்ட்ஸ் கூட வைக்கலாமான்னு திங்க் பண்ணிட்டு இருக்க அந்த செகண்ட்ஸ் கேப்பில் உங்கள் கையில் இருக்க லாஸ்ட் கார்டு என்னென்னு இப்படி மெதுவாக குயிக்காக பார்த்துருங்க. பட் அதை அவங்க பார்த்துடக்கூடாது. உங்கள் கையில் இருக்க லாஸ்ட் கார்டோட நம்பர் அண்ட் சிம்பிள் இது 2 தான் நமக்கு தேவை. இந்த கார்டை தான் நீங்கள் அவங்களுக்கு உங்ககிட்ட காட்ட வேணாம்னு கொடுக்க போகிறீங்க. அதாவது இந்த கார்டை வச்சு தான் நீங்கள் மேஜிக் பண்ண போகிறீங்க. புரிஞ்சிச்சுல? அப்போ நீங்கள் கேட்கலாம், நம்ம அந்த கார்டை இப்படி பார்க்குறப்போ அதை அவங்க பார்த்துட மாட்டாங்களாம். பட் அங்கே தான் இருக்குது ட்ரிக். நான் முன்ன சொன்னேன்ல, நம்ம ஒரு கார்டை கொடுத்து அதை எங்கே வேணும்னா வைங்கன்னு சொல்லுங்கன்னு. நம்ம அப்படி சொன்னதும் அவங்க அந்த கார்டை எங்கே வைக்கலாம்னா திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க.
அவங்க முழு கவனமும் அங்கே தான் இருக்கும். நம்ம அந்த கேப்பில் லாஸ்ட் கார்டை பார்த்துட்டா அவ்வளவுதான் மேட்டர். அப்புறமா நெக்ஸ்ட் கார்டு நம்ம டேபிள் வைக்க கொடுக்குறப்போ நம்ம கொடுக்க வேண்டியது நம்ம கையில் இருக்க லாஸ்ட் கார்டை தான். பட் அதை இப்படி ட்ரிக்காக வேகமாக எடுத்து கொடுக்கணும். பார்க்குறவங்களுக்கு தெரியக்கூடாது மேலே இருக்க கார்டை இப்படி எடுத்தோமா இல்லைன்னா லாஸ்ட்டாக இருக்க கார்டை இப்படி எடுத்தோமான்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது. சும்மா கேஷுவலாக எடுக்கிற மாதிரி இப்படி வேகமாக எடுத்து கொடுக்கணும். இப்படி யாரும் கண்டுபிடிக்காத மாதிரி சூப்பராக பண்ணணும்னா இந்த வீடியோவை 2-3 வாட்டி பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா யாருக்காவது பண்ணி காட்டுங்க. அப்புறமா நம்ம கொடுத்த கார்டை அவங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க சொல்லிட்டு அந்த கார்டையும் டேபிளில் இருக்க கார்டோட மிக்ஸ் பண்ணி வைக்க சொல்லுங்க. அப்புறம் அவங்களே எடுத்து சவுல் பண்ண சொல்லலாம். இல்லைன்னா நீங்கள் சவுல் பண்ணிவிட்டு அவங்க கிட்ட கொடுத்து சவுல் பண்ண சொல்லலாம். இதெல்லாம் சும்மா கண் தொடப்பிக்கு தான். அப்போதான் நம்ம ஏதோ பெருசாக செய்கிறோம் என்ற ஒரு மாய தோற்றம் அவங்களுக்கு வரும். அதான நமக்கும் வேணும். அப்புறம் நம்ம செலக்ட் பண்ணின கார்டு எடுத்து இப்படி முன்னாடி வைக்கணும். பட் அதை அவ்வளோ சீக்கிரம் பண்ணி முடியக்கூடாது. நம்ம ஏதோ பெருசாக கணக்கெல்லாம் போட்டு கெஸ் எல்லாம் பண்ணி பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டை கொடுக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம செலக்ட் பண்ண கார்டை முன்னாடி வச்சோம்ல, இப்போ அந்த கார்டு லாஸ்ட்டில் போகிற மாதிரி நம்ம கையை டர்ன் பண்ணிடணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா எல்லா கார்டையும் கரெக்டாக அலைன் பண்ணிவிட்டு கார்ட்ஸோட கோர்னரில் ரொம்ப டைட்டாக இல்லாமல் மீடியம் டைட்டில் பிடிக்க சொல்லுங்கள். அப்புறம் வீடியோவில் பார்த்த மாதிரி கரெக்டாக இப்படி கார்ட்ஸ்க்கு மேலே வேகமாக அடிங்க. நீங்கள் லாஸ்ட்டாக வச்ச கார்டு மாத்திரம் கையில் இருக்கும், மற்ற கார்ட்ஸ் எல்லாம் சிதறி போயிடும். பட் ரொம்ப டைட்டாக அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் வேகமாக அடிக்கிறப்போ இப்படி சில கார்ட்ஸ் இல்லாமல் கையில் நின்றுடும். அப்புறம் 2 வாட்டி 3 வாட்டி இப்படி அடிக்கிறப்போ மேஜிக் அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்ம லாஸ்ட்டாக இருக்க கார்டை டார்கெட் பண்ணி தான் அடிக்கிறோம் என்ற உண்மையும் அவங்களுக்கு தெரிஞ்சு. ஸோ முன்னாடியே ரொம்ப டைட்டாக பிடிக்க வேணாம்னு சொல்லிடுங்க. இந்த மேஜிக்கை 2-3 வாட்டி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணினா அப்புறம் என்ன ஸ்பீடில் அடிக்கணும் என்ற ஸ்பீட் பேலன்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். அப்புறம் அவங்க என்னதான் டைட்டாக பிடிச்சிருந்தாலும் ஒரே ஷாட்டில் எல்லா கார்டும் விழுந்து நம்ம செலக்ட் பண்ண கார்டு மட்டும் பேலன்ஸாக நிற்கிற மாதிரி கண்டிப்பாக அடிக்கணும். அப்படி சூப்பராக கற்றுக்கிட்டு எல்லாருக்கும் இந்த மேஜிக்கை பண்ணி காட்டி அசத்துங்க. ஓகேவா? ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். Until then, அறிவோம் தெளிவோம் அறிவியல் உயர்வோம். பாய், டேக் கேர். எல்லா புகழும் இறைவனுக்கே.